Hello friends, Assalamu alaikum. Welcome to Buds to Bloom. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம பார்க்க போறது சூப்பரான பூஸ்ட் மில்க் ஷேக். எல்லா இன்கிரிடியன்ட்டும் எடுத்து வச்சிருக்கோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைப்பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்க்க போறோம். நீங்க நான் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். 2-3 பேரா இருந்தா 2 அல்லது 3 வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் பூவன் வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் மேரி பிஸ்கட் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த பிஸ்கட் வேணாலுமே எடுத்துக்கலாம். நான் எடுத்துர்க்க ப்ராடக்ட் தான் நீங்க எடுக்கணும்னு இல்ல. சோ உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு 1 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கிறோம். சுகர் பிடிக்காட்டி ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்துர்க்கேன். நீங்க பூஸ்ட் தான் போடணும்னு இல்ல, கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம், சாக்லேட் போட்டுக்கலாம், இல்லனா ஹார்லிக்ஸ் கூட போட்டுக்கலாம். பிரவுன் கலர்ல வேணும்னா நீங்க கொக்கோ பவுடர் தான். இப்போ ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸில போட்டு ஷேக் பண்ணிருங்க. நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹெர்ஷீஸ் சாக்கோ சிரப் எடுத்துர்க்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன சிரப் சாக்கோ சிரப் என்ன இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இந்த டம்ளர்ல டெக்கரேட் பண்றதுக்காக தான். உங்ககிட்ட இந்த சிரப் இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க சிம்பிளாவே செஞ்சுக்கலாம். இது டம்ளர் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தெரியறதுக்காக தான். மத்தபடி இந்த ரெசிபிக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ நம்ம டம்ளரை டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பண்ணா நல்லா செட் ஆகும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம பூஸ்ட் மில்க் ஷேக்கை இதுல சேர்க்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே கூட வேணும்னா கொஞ்சோண்டு சாக்கோ சிரப் போட்டுக்கலாம். இல்லனா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நீங்க அந்த நட்ஸ் கூட போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெசிபி கட்டாயம் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு நீங்க என்னோட மெயிலுக்கு இது ஒருவேளை செஞ்சீங்கன்னா இதோட பிக்சரை நம்ம மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. மெயில் ஐடி என்னங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பரான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நான் இந்த ரெசிபி இப்ப காலி பண்ண போறேன். டாடா பை பை.